மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. ஸோ வடிவேலை பொறுத்த வரைக்கும் மற்ற நடிகரை நீங்கள் வந்து கம்பேர் பண்ணும்போது வளர்த்து விடுறதுல இருக்குன்னா வாய்ப்பு கிடைக்காம பண்ணிடுறது. வாய்ப்பு வழங்கும் வந்து இப்போ முழுக்க முழுக்க கதை ஒரு காமெடியில் வந்து இவரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அவர் தான் இப்போ வந்து டிசைட் பண்ணுறது. வாய்ப்பு தர்றது வேற, வாய்ப்பை கெடுக்கிறது வேற. வடிவேல் மாதிரி கொஞ்சம் அந்த தோற்றமும் அந்த பேச்சும் அப்படி பண்ணும்போது அதை உடனே கூப்பிட்டு வடிவேல் வந்து கூப்பிட்டு வச்சு அடித்த கதைலாம் அவர் பேசியிருக்காரு. ஆனால் ஒருத்தருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பையோ இல்லை சினிமா வந்து வாழ்க்கையோ வந்து கெடுத்தா தப்பு. அந்த வகையில் வந்து வடிவேல் மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்க தான் செய்யுது. ஒரு குற்றச்சாட்டு இல்லை, பல குற்றச்சாட்டு சொல்லிட்டு கிடக்குறான். தான் வந்து பெரிய நடிகராக இருக்கும்போது இன்னொருத்தர் கூட இருக்கிற வந்து ஒரு சக கலைஞன் வந்து ஒரு சப்பார்டினேட்டாக இருக்கக்கூடியவன், துணை நடிகனாக காமெடி நடிகனாக இருக்கிறவன் நாளைக்கு வாய்ப்புகள் மூலமாக பெரிய நடிகராகிட்டா தனக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து போயிடுமேன்னு அந்த ஒரு அச்சம் தான் காரணம். ஐயோ இவன் வளர்ந்துட்டானா நமக்கு வாய்ப்பு போயிடும், அவன் வளர்ந்துட்டானா நமக்கு வாய்ப்பு போயிடும் அப்படின்னு சொல்லி வடிவேல் என்னாரு டாப்ல இருந்த வடிவேல் பாட்டமுக்கு போயிட்டாரு. இதான உண்மை. யாரையும் கெடுக்கக்கூடாதுன்ற, கெடுக்கக்கூடாது. நான் முடிஞ்சால் உதவி பண்ணுங்க, உதவி கட்டாயம் உதவி பண்ணணுன்றது யாரும் கட்டாயப்படுத்தினா சட்டை பிடிச்சாலும் கேட்க முடியாது. வடிவேலை நீ ஏன் நான் வந்து இருந்தேன், உன் சம்பளத்தை நீ வாங்கினேன், என் சம்பளத்தை நான் வாங்கினேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் வாய்ப்பை வந்து கெடுக்கக்கூடாது. ஒருத்தர் வாய்ப்பு தராங்களா அதை வந்து விட்டுறணும். அவனால் முடிஞ்சால் வரட்டும். ஒருத்தருடைய கண்ணீருக்கு நம்ம ஆளாயிட்டோம்னா நீ அவனை எத்தனை ஜென்மம் போனாலும் அவனை விடவே விடாது. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு டிஜிட்டல் ஜேர்னலிஸ்டான திரு ஷேகுவாரா அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தமிழ். வணக்கம் சார். சமீபத்தில் விவேக் கூட நடித்த பின்னணி நடிகர் கொட்டாச்சி வந்து ஒரு இடத்துல வந்து சொல்லியிருந்தாரு, பெண்ணின் மனதை தொட்டுன்னு ஒரு படம், சுந்தர்சி சார் டைரக்ஷன் தான். அந்த படம் பார்த்துட்டு வடிவேல் சார் வந்து விவேக் சார்கிட்ட பேசினாராம், எதுக்கு கூட இருக்கக்கூடிய ஒரு ஆளெல்லாம் வந்து வளர்த்து விட்ற அப்படின்னு கேட்டப்போ விவேக் சார் சொன்ன ஒரு விஷயம் வந்து, நான் ஒன்றும் வளர்த்து விடல, அவனுக்கு கிடைக்கணும்னு இருந்தால் கண்டிப்பாக கிடைக்க வேண்டிய சோறும் கிடைக்க வேண்டிய வாய்ப்பும் சரியான முறையில் கிடைக்கும், மற்றபடி வளர்த்து விடுறதுல என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணார். இந்த விஷயத்துலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, அப்போ வடிவேல் கூட நடிக்கக்கூடிய துணை நடிகர்களை வளர்த்து விடுறது இல்லை வளர்றதுல பொறாமை ஏற்படக்கூடிய ஒரு நடிகரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வருது. எப்படி பார்க்குறீங்க? இல்லை அப்படி தான் பல மட்டங்கள் அப்படி தான் பேசப்படுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி கூட காதல் சுகுமார்னு ஒரு தம்பி வடிவேல் மாதிரி டைலாக் பேசினாருன்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு வச்சு அடிச்சலாம் சிங்கமுத்து ஒரு தடவை சொல்லியிருக்கிறார்ல ஒரு நேர்களை. ஸோ வடிவேலை பொறுத்த வரைக்கும் மற்ற நடிகரை நீங்கள் வந்து கம்பேர் பண்ணும்போது வளர்த்து விடுறதுல இருக்குன்னா வாய்ப்பு கிடைக்காம பண்ணிடுறது. வாய்ப்பு வழங்கும் வந்து இப்போ முழுக்க முழுக்க கதை ஒரு காமெடியில் வந்து இவரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அவர் தான் இப்போ வந்து டிசைட் பண்ணுறதே. இப்போது கவுண்டமணி செந்தில் காலத்தில் கூட வந்து பார்த்தோன்னா இதுக்குன்னு நகைச்சுவை பகுதி எழுதுறதுக்குன்னு ஒரு டீம் இருந்தாலும் கூட அதுக்கப்புறம் யார் கூட சேர்ந்து நடிக்கணுன்றதை அவங்க தான் டிசைட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி உள்ளவங்க கிடையாது. கவுண்டமணி செந்தில் காலத்தில் வந்து இப்படி இருக்குது. என்னென்னா நீங்கள் நகைச்சுவை ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்குன்னு ஒருத்தர் இருந்தால் கூட இந்த டைலாக் யார் கொடுக்கலாம், யாரை கூட நடிக்க வைக்கலான்றதை டிசைட் பண்ணுறது வந்து கவுண்டமணி செந்தில் தான் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடிலாம் அப்படி கிடையாது. அதுக்கு முன்னாடிலாம் வந்து நேரடியாக டைரக்டர் சொல்லுவாங்க, அதை வந்து யார் நடிக்கணுன்றது அவங்களே வந்து கொண்டு வந்துடுவாங்க. அது டனால் தங்கவேல் காலத்தில் இருக்கட்டும், சூரியராஜன் காலத்தில் இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி அவங்கவுங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து இயக்குநர்கள் என்ன சொல்கிறாங்களோ அவங்க வேலையை மட்டும் அவங்க பார்த்துப்பாங்க. கூட நடிக்கிற நடிகர்லாம் இயக்குனர் தான் கொண்டு வாங்க, இந்த ரோலில் இவர் நடிக்கிறாங்க, அந்த ரோலில் இவர் நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்குன்னே தனியாக ஒரு இலாகா தனியாக இருக்கும். கதை இலாகா, நகைச்சுவை எழுதுறதுக்குன்னு அது தனி இலாகா, அதுக்கு தனித்தனியாக சொல்லுவாங்க, கதை இலாகான்லாம் போடுவாங்க, அப்புறம் பேர் போடுவாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து கேட்டால் அந்த காமெடி சீன் வந்து அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறது, ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து யாரை வந்து கொண்டு வரதுன்னு ஒன்று இருக்குது. ஒரே நேரத்தில் காலையில் ஒன்று, மதியம் ஒன்று, சாயந்தரம் ஒன்று ஷூட்லாம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அப்படி பண்ணுறது. அதில் உள்ளே இருக்கிற அரசியல் சில நேரங்களில் உள்ளே நடக்கிற அரசியல் நடிகர்களுக்குள்ளே வந்து தள்ளு முள்ளாக இருக்குது இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி இருந்து அதான் சொல்லாராமே வடிவேலு
பா 3 பேர் அங்கே போயிடுங்கப்பா, ஏவிஎம் போயிடுங்க 3 பேர் அங்கே போயிடுங்க, 3 பேர் அங்கே இருங்க, நீங்கள் அங்கே போயிடு, நீங்கள் போயிடுன்னு சொல்லிட்டு அப்படி வந்து வடிவேலை டிபெண்ட் பண்ணி காட்சிகள் வந்து எடுக்கப்படும் போது பார்த்தீங்கன்னா அப்போ வடிவேல் டிசைட் பண்ணுற இடத்துல வடிவேல் வந்துட்டார். இது வந்து வடிவேல் காலத்தில் கிடையாது, இது வந்து சுழிராஜன் காலத்தோடு முடிஞ்சிச்சு. கவுண்டமணி செந்தில் காலத்தில் தான் இந்த இது வந்தது. கதை கூட வந்து ஜோடி போகிறது கூட யாருன்றதெல்லாம் வந்து அவங்க அராஜகம் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த காமெடியனுடைய வந்து அராஜகமே வந்து கவுண்டமணிக்கிட்டேருந்து வர்றது தான். அதை ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னு வேணா சொல்லலாம். ஆனால் வந்து இவர்கிட்ட இப்போ உதாரணத்துக்கு இப்படி எடுத்துங்களேன், நம்ம சொல்லலாம் விவேக் வந்து அந்த மாதிரி எண்ணம் இல்லைன்னு சொல்லலாம். நான் பொதுவான பார்வையில் நான் சொல்கிறேன், நீங்களே சொல்லுங்களேன். இப்போது விவேக் பெரும்பாலும் வந்து அவர் படத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு கேரக்டராக வந்து செல்முருகனை கொண்டு வருவார். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164. செல்முருகனை எது கொண்டு வராரு? ஒரு குறிப்பிட்ட ஒரு வழக்கமாக அவருடைய பல படங்கள்லாம் உங்களுக்கு தெரியும்னு கேட்டால் ஒரு முக்கியமான ஒரு காமெடிக்கெல்லாம் வந்து செல்முருகனுக்கு வந்து கொடுப்பார். செல்முருகன் யார்? அவருடைய உதவியாளராக இருந்தவர் தான், ஆனால் நடிக்கக்கூடியவர் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த வாய்ப்பு எப்படின்னு கேட்டால் தனக்கு யார் பரிச்சயமானவங்களோ அவங்களுக்கு கொடுக்கறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து அவர் பண்ணார். ஆனால் இதில் என்னென்னா வாய்ப்பு தர்றது வேற, வாய்ப்பை கெடுக்கிறது வேற. அதை வந்து ஒருபோதும் வந்து பார்த்தீங்கன்னா விவேக் செஞ்சிருக்க மாட்டார். வாய்ப்பை கெடுக்கிறதுன்ற அந்த இருக்காது. ஆனால் வாய்ப்பு வந்து தனக்கு விருப்பமானவன், தனக்கு பரிச்சயமானவன் அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது அப்போ இன்னொருத்தருக்கு அந்த வாய்ப்பு மறுக்க தானே செய்ய முடியும். ஒரு கேரக்டரில் வந்து ஒருத்தருக்கு வந்து அடுத்த படத்தில் இந்த கேரக்டர் நீ வாப்பா அப்படின்னு சொல்லும் போது அவர் நடிக்கலன்னா அந்த இடத்துல வேற யாரோ ஒருத்தர் நடிக்க தானே செய்வாங்க. காமெடிலாம் அப்படி தானே. இல்லை, ஏன்டா வாய்ப்பு கொடுத்தன்னு கேட்கறது அப்படி அது தவறுன்ற நான் அதுதான் கெடுக்கிறதுன்றது. அதை வந்து அதுதான் சொல்கிறேன். காதல் சுகுமாரன்ற அந்த பையன் வந்து வடிவேல் மாதிரி கொஞ்சம் அந்த தோற்றமும் அந்த பேச்சும் அப்படி பண்ணும்போது அதை உடனே கூப்பிட்டு வடிவேல் வந்து கூப்பிட்டு வச்சு அடித்த கதைலாம் அவர் பேசியிருக்காரு. ஒரு மீடியாவில் இருக்கு, இன்னும் இருக்கு. ஆனால் பேர் மென்ஷன் பண்ணல சார். ஆனால் எல்லாருக்கும் தெரியும் சார். பேரை மென்ஷன் பண்ண தெரியாதா? எனக்கும் தெரியும். சிங்கமுத்து சொல்லலையா? அதெல்லாம் வந்து நடந்து இருக்குது. இப்போ இப்படி அப்படி பார்த்தா நீங்கள் சொன்னால் இருக்கிற காமெடி நடிகர்களில் யாருன்னா அந்த துணை காமெடி நடிகர்கள் யாரை திட்டுறாங்கன்னு கேட்டால் வடிவேலை தான் திட்டிட்டு இருக்காங்க. காரணம் கேட்டால் எனக்கு இதை பண்ணிட்டாரு, அதை பண்ணல, எனக்கு இதை செய்யலை, எனக்கு எனக்கு இந்த உதவி பண்ணல, அந்த உதவி பண்ணல. உதவின்றது வந்து தானாக செய்கிறது தான். வலுக்கட்டாயமாக பண்ணுங்கன்னு சொல்லவும் கூடாது. அவங்க சொல்லலாம்ல, அவங்கவுங்க சம்பாதிக்கும் போதே கொஞ்சம் சேமிப்புன்னு ஒன்று வச்சுக்கணும். யாரும் எந்த பெரிய நடிகரையும் நம்ம வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. நமக்கு அவங்க கொடுக்கணும்னு கிடையாது. நாளைக்கே வந்து பார்த்தீங்கன்னா வடிவேல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரோட்டுக்கு வந்துட்டார், லாஸ் ஆகிட்டார்னா யார் காப்பாற்றுவாங்க? அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. ஒரு குறிப்பிட்ட நடிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உதவின்றது தானாக போய் செய்யணும். நீங்கள் கேட்கலாம் கூடாது. அவராக வந்து இப்போ வடிவேலுக்கு நம்ம கூட நடித்தவன்பா அவன் நம்ம உதவி பண்ணப்பான்னு வடிவேலாக நினச்சா வந்து பண்ணலாம். புரியுதா சொல்கிறது? உதவி பண்ணுறது வேற. ஆனால் ஒருத்தருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பையோ இல்லை சினிமா வந்து வாழ்க்கையோ வந்து கெடுத்தா தப்பு. அந்த வகையில் வந்து வடிவேல் மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்க தான் செய்யுது. ஒரு குற்றச்சாட்டு இல்லை, பல குற்றச்சாட்டு சொல்லிட்டு கிடக்குறான். அவன் வந்து என்னை இதை கெடுத்துட்டான், என்ன இதை பண்ணிட்டான், அவன் அதை பண்ணிட்டான்னு பெரிய லிஸ்ட்டு இருக்குது, சொல்லி தான் இருக்கிறான். ஒரு காமெடி நடிகன் கூட நடித்தவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லவே கிடையாது. ஆனால் இன்றைக்கும் செல்முருகன் வந்து சொல்லக்கூடியதை நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஒரு கட்டத்தில் வந்து எனக்கு விவேக் தவிர வேறு யாருமே எனக்கு தெரியாதுன்ட்டார். அவரை தவிர எனக்கு யாருமே எனக்கு தெரியாது, எனக்கு சினிமாவிலே எனக்கு யாரும் தெரியாது, முழுக்க டிபெண்ட் பண்ணி வந்து விவேக்கே டிபெண்ட் பண்ணி இருந்துட்டார் சொல்கிறேன் நான். அப்படி இருக்கும்போது கெடுக்கக்கூடாதுன்றது ஒன்று இருக்குது. நீ உதவி கூட பண்ணாமல் சொல்லுவாங்கள்ல, ஐயோ நீங்கள் எதுவும் உதவி பண்ணாமல் கெடுதல் பண்ணாமல் தான் போதும்ல, அந்த மாதிரி வந்து இருந்தாலே போதும். இங்கே வந்து வடிவேல் மீது வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் 1-2லாம் கிடையாது. எல்லா நடிகரும் கூட இருக்கிற நடிகரை கூப்பிட்டு கேட்டிங்கன்னா வந்து கதையாக இருக்கான். போனாமணி வந்து திட்டியே வந்து யாரும் இறந்துட்டார் இல்லையா, சொல்கிறேன் நான். ஆனால் எனக்கு வந்து ஒரு விஷயத்தில் நான் சொல்லுவேங்க, நடிகர்கள் சக நடிகர்கள் நடிக்கும்போதே குறிப்பிட்ட ஒரு பர்சன்டேஜ் வந்து பர்சன்டேஜ்னால் நான் ஒரு 500 ரூபா சம்பாதிக்கிறேன்னா ஒரு 10 20 50 எடுத்து சேமிப்புன்னு ஒன்று வைக்கணும். அதை விட்டுட்டு இது வந்து சினிமாவில் வந்து இதுவே வந்து என்ன சொன்ன மெர்க்குரி வெளிச்சத்தில் தான் நீங்கள் எல்லாம் இருக்கிறீங்க. திடீர்னு புஷ்ஷுன்னு போயிட்டா அப்புறம் வந்து ஐயோ இட்டாயிடுச்சுன்னு சொன்னால் என்ன செய்ய முடியும்? சொல்கிறேன் நான்.
அப்போ வந்து நாம தான் நம்ம வந்து எச்சரிக்கையாக இருக்கணும் தவிர வடிவேல் வந்து காப்பாற்றுவார், இவர் காப்பாற்றுவார், அவர் காப்பாற்றுவார் அப்படின்னா நம்ம நினைக்க முடியாது. வடிவேலுக்கு பொறுத்த வரைக்கும் பொதுவாக வந்து இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த கூட நடிக்கிற நடிகர்கள் பெருமை, நடிகர்கள் மட்டுமே கிடையாது, பலரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்ல விதமாக சொன்னதே கிடையாது. ஓகே, உண்மைதானே அது? ஓகே. இவங்க வளர்றதுல வடிவேலு இந்த மாதிரியான ஆட்களுக்கு என்ன பிரச்சனை சார்? தான் வந்து பெரிய நடிகராக இருக்கும்போது இன்னொருத்தர் கூட இருக்கிற வந்து ஒரு சக கலைஞன் வந்து ஒரு சப்பார்டினேட்டாக இருக்கக்கூடியவன், துணை நடிகனாக காமெடி நடிகனாக இருக்கிறவன் நாளைக்கு வாய்ப்புகள் மூலமாக பெரிய நடிகராகிட்டா தனக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து போயிடுமேன்னு அந்த ஒரு அச்சம் தான் காரணம். இது பொதுவாக தன்னம்பிக்கை உள்ளவங்களுக்கு அந்த பிரச்சனை ஏற்படாது. அதை கடந்த காலத்துலலாம் வந்து பல நடிகர்கள் இருந்திருக்காங்க, காமெடி நடிகர்கள் இருந்திருக்காங்க, அவங்களுக்கு வந்து இந்த சிக்கல் கிடையாது. இப்போ கவுண்டமணிலாம் வந்து ஒரு கட்டத்தில் வந்து செந்தில் ஜோடி போட தான் வந்து காமெடி எடுபடணும் போது சோலோவாக அடித்தார், தனியாக அடித்தார்ல. அந்த மாதிரி வந்து செந்திலும் நடிச்சிருக்கிறார். ஆனால் கவுண்டமணி காமெடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கதாநாயகனும் சேர்ந்து காமெடி போட்டு பெரிய ராவடியே பண்ணணும், சாதாரண எல்லாம் பண்ணல, அடி பொழந்தா இருந்துச்சுக்கிறேன் காமெடியில். அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து தன்னம்பிக்கை இல்லாத மனிதர்களுக்கு வந்து அந்த மாதிரி என்ன வரும்னு கேட்டால், ஐயோ இவன் வளர்ந்துட்டானா நமக்கு வாய்ப்பு போயிடும், அவன் வளர்ந்துட்டானா நமக்கு வாய்ப்பு போயிடும் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். இன்றைக்கி சில பேர் நினச்சாங்க சார், நினச்ச இடத்துக்கு அவங்க இலக்கு அடைய முடியல. ஏன்னா இவ்வளோதான், இவங்களுக்கு இவ்வளோதான் வாய்த்ததுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த திருப்தியோடு போயிடணும். சில பேருக்கு நான் கேட்டால் அவன் சாப்பாடு வந்து அவனுக்கான சாப்பாடு கிடைக்கிறது நம்ம தடுக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கணும். பொதுவாக அவனுக்கு ஒரு வாய்ப்பு வருது, அவனுக்கான சாப்பாடு நம்ம தடுக்கவே முடியாது, தடுக்கக்கூடாது. ஆனால் சில நேரங்களில் அப்படி பண்ணுறாங்க. இப்போ அதனால தான் பாருங்கள், இன்றைக்கி வந்து பாருங்கள் வந்து லொல்லு சபாவில் வந்து 10ஓட 11 இருந்த யோகி பாபு இன்றைக்கி டாப் 1ல் இருக்கிறாரு. வடிவேல் என்னானாரு? டாப்பில் இருந்த வடிவேல் பாட்டமுக்கு போயிட்டாரு. இதானே உண்மை. யாரையும் கெடுக்கக்கூடாதுன்ற, கெடுக்கக்கூடாது. நான் முடிஞ்சால் உதவி பண்ணுங்க, உதவி கட்டாயம் உதவி பண்ணணுன்றது யாரும் கட்டாயப்படுத்தினா சட்டை பிடிச்சாலும் கேட்க முடியாது. வடிவேலை நீ ஏன் நான் வந்து இருந்தேன், உன் சம்பளத்தை நீ வாங்கினேன், என் சம்பளத்தை நான் வாங்கினேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் வாய்ப்பை வந்து கெடுக்கக்கூடாது. ஒருத்தர் வாய்ப்பு தராங்களா அதை வந்து விட்டுறணும், அவனால் முடிஞ்சால் வரட்டும். ஓகே, அந்த வகையில் நான் பார்த்து வரைக்கும் நான் கேட்டேன்னா வந்து வடிவேல் மீது அப்படியான ஒரு குற்றச்சாட்டுகள் இருந்ததெல்லாம் உண்மைதான். இப்போ அது காலம் மாறியதுன்னா சார் இருக்குது. சரிங்க சொல்கிறேன். இப்போ திடீர்னு வந்தது மாமன்னு ஒரு படத்தில் வந்து ஓரளவுக்கு சுமாராக போச்சு தான் படம். அடுத்த படம் வந்து மாரிசனா ஏதோ ஒரு படம் ஒன்று போயிடுச்சு, படம் போயிடுச்சு. நாளைக்கே ஒரு படம் மறுபடியும் ஹிட் ஆகலாம். இதே வடிவேல் மறுபடியும் கூட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய ஸ்டாராக கூட மறுபடியும் கூட டாப்புக்கு போகலாம். இதெல்லாம் ஏற்றம் இறக்கம் சகஜம்தான். ஆனால் யாரையும் கெடுக்கக்கூடாது, யாருடைய கண்ணீருக்கும் நம்ம ஆளாகக்கூடாது. ஃபஸ்ட்டு அதுதான் முதல்ல முக்கியம். ஒருத்தருடைய கண்ணீருக்கு நம்ம ஆளாயிட்டோம்னா நீ அவனை எத்தனை ஜென்மம் போனாலும் உன்னை விடவே விடாது. யாருடைய கண்ணீருக்கும் யாருடைய அழுகைக்கும் நம்ம ஆளாகக்கூடாது. வடிவேலுக்கு மட்டுமே நான் சொல்ல, பொதுவாக எல்லாருக்குமே சொல்கிறேன், எனக்கும் சேர்த்து உங்களுக்கு எல்லாம் சொல்கிறேன். ஒருத்தருடைய கண்ணீருக்கு நம்ம ஆளாகக்கூடாது. முடிஞ்சால் உதவி பண்ணுங்க, இல்லையா கடந்து போயிருங்க, உச்சி கொட்டிட்டு போயிருங்க, அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுங்க. ஆனால் கெடுத்துட்டோம்னா அது வந்து அந்த பாவம் நம்ம விடவே விடாது. எனக்கு பாவம் புண்ணியத்தில் எனக்கு நம்பிக்கை உண்டு. பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714